பொன்னமராவதி சைவ சித்தாந்த தர்மயாதன மையத்தினுடைய ஆணி மாதத்திற்குரிய அமர்வு இல்லையா? இந்த அமர்வில் நாம் இன்றைக்கு திருவருட்பயன் என்கின்ற சாஸ்திரத்தை சிந்திக்க இருக்கிறோம். தொடங்கி தர்மயாதனத்துடைய முதலாம் ஆண்டு பாடத்திட்டத்திற்கு நமக்கு அறிமுக பாடங்கள், அப்புறம் சைவ சமய வரலாறு, சமய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கா, சமய ஒழுக்கம், அப்புறம் 4வது பாடமாக உங்களுக்கு திருவருட்பயன் உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திரம் இருக்கிறது. அதில் நீங்கள் கிட்டத்தட்ட 2 யூனிட் முடிக்கிறீங்க. திருவருட்பயன் நிறைவாயிடுச்சுன்னா 2 யூனிட் பாடமே நிறைவாயிடுது. சைவ சமய வரலாறுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி வகுப்பில் பல தடவை சேர்த்து நடத்துனது தான், தனிப்பட்ட முறை நடத்தணும்னு இல்லை. இருந்தாலும் நேரம் கிடைத்ததுன்னா நிச்சயமாக அதை நம்ம நடத்துவோம். சமய ஒழுக்கம் புத்தகத்தையும் நம்ம ஒரு தடவை நிச்சயமாக பார்ப்போம். திருவருட்பயன் நிறைவாயிட்டுனா ஒரு நாள் சமய ஒழுக்கமும் ஒரு நாள் வரலாறும் வச்சுப்போம். அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி இன்னும் எத்தனை மாதம் இருக்குது இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஜூன் இது என்ன ஜூனா? இப்போ அடுத்து ஜூலைக்கு வகுப்பு இருக்கா? ஜூலைக்கு வகுப்பு இருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் பரீட்சை. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு முதலாம் ஆண்டுக்கு பரீட்சை வந்துடும். ஆகஸ்ட் 2வது வாரத்துலேயே 3வது வாரத்துலேயே பரீட்சை இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு பாடத்திட்டம் தான். 2ஆம் ஆண்டுக்கு போயிடுவீங்க நீங்கள். 2ஆம் ஆண்டு ஒரு வேலை பரீட்சைக்குள்ளே அதெல்லாம் முடிக்க முடியும்னு 1 மாதம் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்னும் 1 மாதம். அப்போ இந்த மாதத்துக்குள்ளே நமக்கு இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்றைக்கி திருவருட்பயன் போக முடியும் போவோம். அடுத்த மாதம் திருவருட்பயன் போவோம். அடுத்தது ஆகஸ்ட் மாதம் பரீட்சை இருந்தாலும் நம்ம வகுப்பு வச்சு போகணும், பிரச்சனை இல்லை. அதுவும் நம்ம வகுப்பு மாத வகுப்பு ஒரு மாதத்துக்கு ஒரு வகுப்பு தானே, அதனால் வந்துடுவோம். பரீட்சை எழுதுங்க, உங்களுக்கு இது வந்துடும். இந்த வினாவிடை வங்கின்னு வரும், அது இங்கேயே தான் உங்களுக்கு பேப்பர்லேருந்து எல்லாம் இங்கே வந்துடும். வினாத்தாள்லேருந்து விடைத்தாள்லேருந்து எல்லாம் இங்கே வந்துடும். அப்படின்னு தான் அதை வேல்யூவேட் பண்ணணும். ஆனால் அதை நீங்கள் இப்போ எழுதிட்டு எப்படி என்ன கொடுப்பீங்கன்னு தெரியல. முடிஞ்சுன்னா கொரியர் போட்டு விடுங்க. எனக்கு பேப்பரில் கொரியர் போட்டு விட்டிங்கன்னா நான் செலக்ட் பண்ணி மார்க் லிஸ்ட் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த முறை நான் இங்கே தான் உட்காந்து எழுதணும். இங்கே உட்காந்து திருவருட்பயன் என்கின்ற சாஸ்திரம் பார்க்க இருக்கிறோம். இந்த திரு அருட்பயன் என்கின்ற அந்த சொல்லே பார்த்தீங்கன்னா 3 சொல்லாக இருக்கிறது. திரு அருள் பயன் என்றாக 3 இருக்குது. இதில் இந்த திரு என்பது சிவபெருமானை குறிக்கிறது. திரு என்றாலே சிவபெருமான் என்று தான் அர்த்தம். அதுக்கு பிறகு தான் லக்ஷ்மியை குறிக்கும். முதல்ல திரு என்றாலே சிவபெருமான். திருவே என் செல்வமே என்று தேவாரம் அழைக்குது இல்லையா? திரு என்னாலே சிவபெருமானை குறிக்கும். திருவும் செல்வமும் என் சீருடை கழல்கள் என்று ஒருவரை மதியாமை உறாமைகள் செய்தேன் அப்படின்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நீயே திரு அப்படின்னார். அப்போ சிவபெருமான் திரு, அவருடைய கருணை அருள் இல்லையா? அம்பாள் தான் அருள் என்று சொல்லுகின்றோம். சாதா ஆன்மீக சம்பந்தம் என்று நாம் பேசணும். அந்த அருள். அப்போ சிவபெருமான் இருக்கிறார், சிவபெருமானுடைய கருணையாகி அம்பாள் இருக்கிறார். அது அவங்க 2 பேரையும் பயனாக பெறக்கூடிய உயிர்களை பற்றி இங்கே சொல்லாமல் நேரடியாக உயிர்கள் அடையக்கூடியதை சொல்கிறாங்க, பயன் என்று சொல்கிறார்கள் இல்லையா? பயன்பெறுவது யார்? அம்பாளா? ஆமாம் இல்லையா? அப்போ அவங்க பயன் குறிக்கப்படுவது யார்? உயிர் தான். அப்போ சிவாய, சிவய, இது 3 தான் அந்த 3த்தில் இருக்குது. சிகரம் திரு, பகரம் அருள், யகரம் ஆகிய உயிரை குறிப்பது பயன் என்கின்ற சொல். இதெல்லாம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? உண்மையிலக்கத்தில் படிச்சிருக்கோம். சிகர வகர யகரம் போன மாதம் தான் படித்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் திரு அருள் பயன் என்ற இந்த சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தவர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வகுப்பு சிறப்பு வகுப்பு என்பதனால அவரை பற்றி நம்ம பார்க்க வேண்டும். உமாபதி சிவாச்சாரியார் சந்தானக்குறவர்கள் 4வரில் ஒருவராக இருக்கிறார். இவர் தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவர். ஆமாம் தானே? தில்லைவாழ் அந்தணர்கள்னால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள், அதில் ஒருவர் இவர். இவருடைய காலம் கிட்டத்தட்ட 1200 சொச்சம் என்று சொல்கிறார்கள். கிபி 1200 சொச்சம். 1200, 1300, 1400, 500, 600, 700, 800, 900, இப்போ 2000 இருக்கோம். நம்ம 2024 இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருடத்துக்கு முன்பாக ஒரு வாழ்ந்தவராக கருதப்படுகிறார் இல்லையா? இவருடைய கால சரித்திரத்தை பற்றி பேசும்போது பின்னாடி ஒரு சான்று இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். இந்த உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்ட தேவநாயனாருடைய மாணாக்கராகிய அருணந்தி சிவாச்சாரியார், அருணந்தி சிவாச்சாரியுடைய மாணாக்கராகிய மறைஞான சம்பந்த பெருமான், மறைஞான சம்பந்தரிடத்தை உபதேசம் பெற்றவராக இந்த உமாபதி பெருமான் இருக்கிறார். இவரை பட்டக்கட்டையில் பகற்குருடி எகுது காணீர் என்று சொல்லி மறைஞான சம்பந்த பெருமான் ஆட்கொண்ட வரலாற்றை நாம் ஏற்கனவே வகுப்பில் பண்டார சாத்திரம் என்கின்ற பகுதியில் சிந்தித்திருக்கிறோம். ஆமாம் தானே?
பண்டார சாஸ்திரம் என்று நீங்கள் உங்களுக்கு ஒரு வகுப்பை வச்சுருக்கிறேன். அந்த வகுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சரித்திரம் எல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கும். அதில் பட்டக்கட்டையில் பகற்குருடு ஏகுது என்றால் என்ன அர்த்தம் என்று கூட பொருள் விரிவாக அதில் பேசியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த ஆடியோக்கள் எல்லாமே கூட நம்ம சேனல்லே இருக்குது, அதே நீங்கள் கேட்கலாம். உங்கள் வகுப்பு நடத்தின வகுப்பு எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கிறோம், கேட்கலாம். அதனால் அந்த உமாவதி சிவாச்சாரியாருக்கு அருளி செய்த சாஸ்திரமாக நமக்கு 14 சாஸ்திரத்தில் 8 இடம் விட்டுருக்கிறது இல்லையா? 8 சாஸ்திரத்தை நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? உமாவதி சிவாச்சாரியார் நமக்கு அருளி செய்த 8 சாஸ்திரங்களை சேர்த்து ஒரு பேர் சொல்லுவோம். வெரி குட். சித்தாந்த அட்டகம் என்று சொல்லுவோம். அட்டகம்னாலே 8ன்னு அர்த்தம். சித்தாந்த அட்டகம். அதுபோல குருஞான சம்பந்தர் அருளி செய்து எப்படி சொல்லுவோம்? குருஞான சம்பந்தர் நமக்கு 8 நூல்களை செய்திருக்கார். அது குருஞான சம்பந்தர் அட்டகம்னு பேர். இது பண்டார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன். குருஞான சம்பந்தர் அட்டகம் அப்படின்னு அந்த 8 நூலை சொல்லுவோம். நீ உமாவதி சிவாச்சார் அருளி செய்ததாக நமக்கு 8 நூல் என்னென்ன அப்படின்னா, சிவப்பிரகாசம் எழுதுங்க. சிவப்பிரகாசம் உமாவதி சிவம் அருளி செய்த நூலாக நமக்கு இருக்கக்கூடிய 8 நூல்கள்: சிவப்பிரகாசம், திரு அருள் பயன், திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், உண்மை நெறி விளக்கம், வினாவென்பா, கொடிக்கவி, வினாவென்பா, கொடிக்கவி, போற்றிப் பகரொடை, போற்றிப் பகரொடை, நெஞ்சு விடுத்தூது, சங்கற்ப நிராகரணம். நெஞ்சு விடுத்தூது, சங்கற்ப நிராகரணம். இந்த வகுப்பெல்லாம் சென்னையில் நடத்தி சேனலில் போட்டிருக்கேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அப்படின்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு விடுத்தூது பாடமாக இருக்கும், சங்கற்ப நிராகரணம் இருக்குது, போற்றி பகரோட இருக்குது. இதெல்லாம் முழுதாகவே இருக்குது. அதெல்லாம் சென்னை நிலையத்தில் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே அப்படியே நடத்தியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா 4வது ஆண்டு தான் படிக்கலாம். நீங்கள் இப்போ போற்றி பகரோடையோ நெஞ்சு விடுத்தூதோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 4ஆம் ஆண்டு. அது வரைக்கும் என்ன உலகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. 4 வருஷம், இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு. அதனால் இப்போயே வாய்ப்பு கிடைக்கும்போது அதெல்லாம் நீங்கள் கேளுங்க, பயன்படுத்திங்க. பிறகு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பாடம் நடத்த வாய்ப்பு கிடைச்சுன்னா அப்போ நம்ம அதெல்லாம் படிக்கலாம். இப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது, சும்மா வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதெல்லாம் போட்டு விட்டு கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 8 நூல்களையும் நம்ம என்னென்னு சொல்கின்றோம்? சித்தாந்த அட்டகம் என்று சொல்கிறோம். சித்தாந்த அட்டகத்தில் உள்ள ஒரு நூல் தான் நமக்கு திருவருட்பயன். திருவருட்பயனை உமாவதி சிவாச்சாரியார் இந்த திருவருட்பயனில் உள்ள பாடல்களுக்கு ஏற்ப தேவாரத்திலிருந்து குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறார். தேவாரத்தை திரட்டி வைத்திருக்கிறார். திருவருட்பயனில் உள்ள 100 பாடல்களுக்கு ஏற்ப 100 தேவார பாடல்களை திரட்டி வைத்திருக்கார் உமாவதி சிவாச்சாரியார். அதுக்கு பேர் தேவார அருள்முறை திரட்டுன்னு பேர். தேவார அருள்முறை திரட்டு அது உமாவதி சிவாச்சாரியர் திரட்டி வச்சது. தேவார அருள்முறை திரட்டு அது நூல் கிடையாது, அது ஒரு திரட்டு தான். அகத்தியர் தேவார திரட்டு மாதிரி அகத்திய எப்படி பதியங்களை திரட்டி வச்சிருக்காரோ அது மாதிரி அவர் அருள்முறை திரட்டுன்னு திரட்டி வச்சு அந்த ஒவ்வொரு திருவருட்பயன் பாடலுக்கு ஏற்ப அந்த பதியங்கள் நாம் பார்க்கலாம். விளங்குதுங்களா? இந்த திருவருட்பயன் முதலான 7 சாஸ்திரங்களையும் அவர் எதற்காக செய்தார்னா, சிவப்பிரகாசம் என்கின்ற பெரிய சாஸ்திரத்தை செய்வதற்கு முன்னோடியாக செய்தார் என்று சொல்கிறார்கள். அவருடைய அப்போ பெரிய சாஸ்திரம், அவருடைய முக்கியமான சாஸ்திரம் எது? அப்போ சிவப்பிரகாசம். அவர் அருள் செய்த 8 நூல்களில் நமக்கு தலையாய நூல் எது? சிவப்பிரகாசம். இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலை அருள் செய்வதற்கு முன்னோடியாக, சிவப்பிரகாசத்தை நாம் படிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நூல்களாக மீதமுள்ள 7 நூல்களும் இருக்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது சிவப்பிரகாசத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களுடைய உரையாகத்தான் நம்ம இந்த 7 நூல்களையும் பார்க்க வேண்டும். அதனால் சிவப்பிரகாசத்தை முதலாக வைத்து சொல்லுகிறது. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? இந்த ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு யாப்பம் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவருட்பயன் உங்களுக்கு திருக்குறள் குறளடி என்கின்ற அந்த யாப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறளடி. குறள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குறுகியது. யாரை சொன்னீங்க? அம்மா சொன்னாங்களா? சரி. குறுகியது அப்படின்னா குறள். சின்னது அப்படின்னா குறள் அப்படின்னாலே பூதம்னு அர்த்தம் உண்டு.
தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்தனா பல்குரல் பூதம் அப்படிம்பார் அப்பர் சாமி. குரல்னா பூதம் குறிக்கும். ஏன் அப்படின்னா பூதம் தினொன்று தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். குறைந்து இருப்பதனால இதுக்கு பேர் குரல்னு பேர். ஆமாம், அதில் குறைந்து அடியே குறைந்துன்னு இருக்குது. அதில் மொத்தமே எத்தனை சொல்லு தான்? 7 சொல்லு தான். 7 சொல்ல ஒரு பாட்டு அமைக்கப்பட்டிருக்குன்னா மேலே 4 கீழே 3 அதுலேயும் ஒன்றும் குறைந்து வருது. அதனால் அதுக்கு பேர் குரல்னு பேர். அதனால் அந்த யாப்புக்கு குரல் அடின்னு பேர். எனக்கு புரியுதுங்களா? இந்த யாப்புக்கு பேர் என்ன? குரல் அடின்னு பேர். இது மாதிரி குரல் அடி, சிந்தடி இப்படிலாம் யாப்புக்கு பெயர்கள் உண்டு. எனக்கு புரியுதுங்களா? 4 அடி 6 அடி 4 அடி இருக்குது. அப்புறம் கழி சீர் நெடில் அடின்னு இருக்குது. இப்படிலாம் வச்சுருக்குறாங்க. ஆசிரியப்பா இப்படிலாம் வைத்திருக்கிறார்கள். அதில் நாம் திருவருட்பயனை எதில் பார்க்குறோம்? குரல் அடியில் பார்க்குறோம். அதனால் வெண்பா அமைப்பில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறளுடைய சாராம்சம் அதிகம் பார்க்க முடியும். திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார். அதில் திருவள்ளுவர் 3 பால்கள் தான் பாடியிருக்கார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய 3 பால்களை பாடியிருக்கிறோம். இதில் என்ன மிஸ்ஸிங்கு? வீடு பேரை பற்றி பேசவில்லை. ஆமாம், வீட்டுப்பால் இல்லை, அறத்துப்பால் இருக்குது. ஒரு அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய அந்த 4 தான் புருஷார்த்தம் என்று சொல்வார்கள். இந்த 4த்தையும் மக்களிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதற்கேற்ப பாவுக்கேற்ப அதிகாரங்களை அமைத்து கொண்டு திருக்குறள் பாடப்பட்டிருக்கிறது. இந்த அறத்துப்பால் பாடியிருக்கார், பொருள் பால் பாடியிருக்காரு, இன்பத்து பால் பாடியிருக்காரு. ஆனால் நிறைவாக வீட்டுப்பாலை பற்றி ஒரு பாடவில்லை. ஏன் பாடவில்லை என்றால், அந்த காலத்தில் மக்கள் நல்வழிப்பட்டால் போதும், அதற்கு பிறகு கடவுளை பற்றி சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இப்படி இருக்குது. 2வது, தமிழில் வீட்டுப்பாலை சொல்வதில்லை என்பது கூட ஒரு மரபு இருப்பதாக கூட சொல்கிறார்கள். அதனால் கூட அவர் சொல்லலாம் என்று கூட சொல்கிறார்கள். ஆனால் வீட்டில் தமிழில் நமக்கு தேவாரம்லாம் அருளி செய்யப்பட்டிருக்கு பின்னாடி. அதனால் அது ஒரு கருத்து முழுமையாக சொல்ல முடியுமா நமக்கு தெரியல. ஆனால் சொல்கிறார்கள் தமிழிலே வீட்டு நூலை அருளி செய்வதில்லை என்ற ஒரு மரபு இருக்குது, அதனால் சொல்லுவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அறத்துப்பாலும் பொருட்பால், இன்பத்துப்பால் அதனுடைய தொடர்ச்சியாக அமைய வேண்டியது என்னப்போ? வீட்டுப்பால். அந்த வீட்டுப்பாலாக சேர்க்க வேண்டிய நூலாக இந்த நூல் இருக்கிறது திருவருட்பயன். பிறகு முடியுதுங்களா? அப்போது நமக்கு திருக்குறள் என்று வந்தோம்னாலே அதை 4 அதிகாரமாக 4 பாக்களாக 4 இயலாக பிரிப்போம். 4 பால்களாக பிரிப்போம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீட்டுப்பால். வீட்டுப்பாலாக அறியக்கூடிய நூல் எது நமக்கு? அப்போ திருவருட்பயன் என்று பார்க்க வேண்டும். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவர் இந்த மகாவிஸ்வாச்சாரியர். ஆமாம், பாடி திருக்குறளில் இந்த இவர் பாடிய நெஞ்சுவடு தூது என்கின்ற நூலில், மகாவிஸ்வாச்சாரியர் பாடிய நெஞ்சுவடு தூது என்கின்ற நூலில் ஒரு திருக்குறளை அப்படியே எடுத்து மேற்கோள் காமிச்சிருக்கார். அந்த நூலுக்குள்ளே ஒரு திருக்குறள் முழுக்க அப்படியே இருக்கு. துறவு என்கின்ற அதிகாரத்தில் உள்ள தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்கின்ற குறள். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்ற நிலைத்தமிழின் தெய்வ புலமை திரு வள்ளுவர் உரைத்த மெய்சொல் என்று சொல்கிறார். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் இல்லையா? இவர் 700 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அவருக்கு முன்னாடி 1300 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் முன்னாடி ஒரு மகாவிஸ்வாச்சாரியர். அதனால் தலைப்பட்டார் தீரத் துறந்தார். தலைப்படுதல் என்றால் என்னன்னா, அதுக்கு நீங்கள் கலிற்றுப்படியார் என்ற சாஸ்திரத்தை பார்க்கணும். தலைப்பட்டார்வாலே தலைப்பட்டுனார். அதுக்கு அதாவது ஒரு கூட்டமாக மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான், லீட் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி எப்படி வருது? அவங்களுடைய சிறந்த குணத்தினாலே வருகிறது இல்லையா? ஆமாம் தானே? ஒருத்தவங்க ஒரு கூட்டத்தை ஏன் தலைமைப்படுத்தி வைக்கிறோம்? அவங்களுக்கு சிறந்த குணங்கள் இருக்குது, அதை கண்ணியமாக நடத்தக்கூடிய தன்மை இருக்குது. இப்படிலாம் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுறோம்? தலைமை குணம் என்று சொல்கிறோம். அதுபோல் மக்கள் கூட்டத்திலிருந்து பெருமானுடைய திருவடி அடைந்தவர் தலைப்பட்டார். அதனால் மக்கள் அவர்கள் ஒழுங்கு செய்வதற்கு அவர் யோக்கியதை உடையவராக இருக்கார். அவருக்கு பேர் குருநாதர் என்று பேர். ஜீவன்முக்தர் தான். ஜீவன்முக்தர் தான் குருநாதர். குருநாதர் நம்மளை போலவே நம்ம கூடவே தான் இருக்கார் இல்லையா? குருநாதர் எப்படி இருக்காங்க? நம்மளை போல தான், 2 கையோட 2 காலோட நம்மளை போல தான் சாப்பிட்டு கொண்டு உண்டு கொண்டு உறங்கி கொண்டு இருக்கிறார்கள் பார்க்குறோம். அதனால் குருநாதரும் நம்மளும் ஒன்று தானா அப்படின்னா இல்லை என்பதை நம்ம சைவ சமயம் காட்டுகிறது. இவர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பது போலவே இருப்பார்கள், ஆனால் இந்த கூட்டத்திலே இவர்கள் தலைப்பட்டவர்கள், மேம்பட்டவர்கள், பெருமானுடைய திருவடி சார்பு ஏற்பட்டவர்கள் என்று அர்த்தம். இந்த குருநாதருடைய பெருமை பேசிக்கொண்டு இதை பற்றி நெஞ்சுவடு தூது என்கின்ற சாஸ்திரத்தில் ரொம்ப அற்புதமாக
நெஞ்செடுத்து தான் போற்றி பகரடையான்னு தெரியல. நம்முடைய மகாவிஸ்வாச்சாரியார் தன்னுடைய குருநாதராக சுவாமி எப்படி வருகிறார் என்பது ரொம்ப அற்புதமாக காட்டுவார். போற்றி பகரோடை. குருநாதர் எப்படி வந்துருக்காருன்னா சிவபெருமானே குருநாதர். இந்த புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் இருந்ததுன்னா 318 பக்கம். இந்த புத்தகம் இருந்ததுன்னா 318 பக்கம். பக்கம். ஆதிகுணம் ஆதலின்னு தொடங்குதா பாட்டு. என்ன சொல்கிறார்? அன்னவனுக்கு முன்வரி, அன்னவனுக்கு ஆதிகுணம் ஆதலின் ஆடன் திருத்தொழில். அவனுக்கு என்ன குணமா? சிவபெருமானுக்கு என்ன குணம்? ஆடுவது குணம். ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வச்ச நதியும் அதிகொழுந்தும். இதெல்லாம் பெருமானுடைய அடையாளங்கள். ஒரு பாகத்தில் இடப்பாகத்தில் அம்பாள் இருப்பதும், பவள திருச்சடை மேல் வச்ச நதியும் மதிக்கொழுந்தும், அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும். நெருப்பை உமிழக்கூடியதாகிய கண் வன்னி நெடுங்கண்ண. வன்னினா நெருப்பு, நெருப்பு உடையதாகிய நெற்றிக்கண். கேடில் லயம் கூட்டும் தமருகமும், கையில் வைத்திருக்கக்கூடிய தமருகம் உடுக்க. கோல எரியகலும், கையில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு அகல். பூட்டரவ கச்சும் புலி அதலும், இடுப்பில் கட்டிருக்கக்கூடிய நாகாபரணமும் புலி உரியும். வீட்டின்ப வெள்ளத்துள் அழுத்திவிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா உன்சிலம்பு. அவருடைய 2 திருவடியும். கள்ள வினைவென்று பிறப்பருக்க சாத்திய வீரக்கழலும் ஒன்றும் உரு தோன்றாமல். இவ்வளவும் பெருமானுக்கு இருக்கு. ஆனால் இவ்வளவு உருவமும் இப்போ இல்லை. அவர் என்ன பண்ணுறார்? எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு விட்டார். ஏன்னா நம்ம குருநாதராக வர்றதுனால. குருநாதர் எப்படி இருக்காரு? நம்மளை போலவே இருக்கார். ஆனால் இவ்வளவுத்தையும் குருநாதர் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மறைத்து கொண்டிருக்கிறார். அப்போ உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி, என்னை இரவாத இன்பத்தில் அழுத்துவதற்காக தாருளாவும் புயத்து சம்பந்தநாதன் பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்தநாதன் என்று பேரிலாத நாதன் ஒரு பேர் முனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகினார். இதுதான் முக்கியமான வார்த்தை. உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி உறங்குகிறார்களோ, உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி சாப்பிடுகிறார்களோ, உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி பயப்படுகிறார்களோ, உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி இன்பப்படுகிறார்களோ, அதை போலவும் அவனும் கொண்டு சிவபெருமானும் கொண்டு. அதனால தான் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளை போல தான் இருக்கார் என்று நாம் ஃபீல் பண்ணுவோம் என்பதற்காக. அதனால் குருநாதர் என்பவர் நம்மளை போல தான் இருக்கார் என்பதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவர் நம்மளை போல மனிதர் தான் அப்படின்னு எண்ணக்கூடாது என்பதற்காக உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று போற்றி போவார். விளங்குதுங்களா? அப்போ குருநாதர் நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? நம்ம கூடவே இருந்தாலும் கூட அவர் சிவபெருமானாகவே இருக்கிறார். சிவபெருமான் தான் அந்த குருநாதருடைய கோலமாக நம்முடைய மானுட கோலத்தை தாங்கி வந்து இருக்கிறார் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதுங்களா சொல்றது? அதனால அப்போ தலைப்பட்டார். நம்ம கூடவே இருந்து நம்மளை லீட் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு போயிருக்கார். அதான் தலைப்பட்டார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? தலைப்பட்டார் பாலே தலைப்பட்டு இல்லை. அந்த குருநாதனுடைய திருவடி சென்று நாம் அடைந்துடணும். அப்போ தலைப்படுவதுங்கிறது எப்படி? அப்போ குருநாதருடைய திருவடியை சென்று அடைந்துடுறது. எதுவாக இருந்தாலும் அவரே பற்று. உன்னை ஒழிய உறவு இல்லேன் என்று நம்ம சொல்லணுங்கிறது ரெண்டு நெஞ்சு விடுத்துவது. உன்னை ஒழிய உறவு எனக்கு இல்லை என்று நாம் அவரிடத்தில் சரணாகதி அடைந்து விட வேண்டும். குருநாதரிடத்தில் அதுதான் தலைப்படுதல் என்று கலெக்டர்படியார் சொல்கிறது. திருக்கலெக்டர்படியாருங்கிற சாஸ்திரத்தில் தலைப்பட்டார்பாலே தலைப்பட்டு அப்படின்னு இருக்கும். அப்போ தலைப்படுதல்னா எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்போ ஒருவேளை தலைப்படலைன்னா, குருநாதருடைய திருவடி அடையவில்லைன்னா, சிவபெருமான கும்பிடவில்லைன்னா என்ன ஆகும்? அப்போ தலைப்பட்டவங்க என்ன ஆகுறாங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் போல, குடும்பத்தில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு உறவுகளில் சிக்கிக்கொண்டு வாழ்ந்தாலும் கூட, நம்ம எப்போ குருநாதருடைய திருவடியை பிடித்து விட்டோமோ அப்போவே நாமளும் துறவி ஆகிறோங்கிற. தலைப்பட்டார் சீர துறந்தார் அப்படின்னா, மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். அப்போ யார் குருநாதருடைய திருவடியை பிடிக்கவில்லையோ அவங்க திரும்பவும் பிறவிக்கு வந்துடுவாங்கன்னு அர்த்தம். விளங்கப்படுதுங்களா? இதை திருவள்ளுவர் பேசுகிறார். தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதை எடுத்து தன்னுடைய நெஞ்சுவிடு தூதல பயன்படுத்துகிறார் நம்முடைய மகாவிஸ்வாச்சாரியர். மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் எனும் நிலைத்தமிழின் தெய்வ புலமை திரு வள்ளுவர்
உரைத்த மெய் வைத்த சொல் என்று அதை விரும்பாமல் இருந்தாய் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு திருக்குறளை எடுத்து மேற்கோள் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு திருக்குறள் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடுடையவர். திருவள்ளுவரை நாம் ஒரு நாயன்மாராத்தான் வழிபாடு செய்கின்றோம். திருவள்ளுவ தேவநாயனார் என்று சொல்லுகிறோம். வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் நம்ம குரு பூஜையாக கொண்டாடுவோம். திருவள்ளுவருக்கு சைவ சமய ஆச்சாரியர்களும் முதன்மையாக இருக்கிறவர் நமக்கு திருவள்ளுவர். ரொம்ப காலத்து மூத்தவர். அதனால தான் திருமுறைகள்லையும் பார்க்குறோம், எல்லா சாஸ்திரங்களையும் பார்க்குறோம், திருக்குறளை பல இடங்களில் மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. நேற்று கூட அப்பர் சாமியினுடைய ஒரு தோற்றத்துறை இது நேற்று திருக்காட்டுப்பள்ளி திருக்குறளில் பல இடங்களில் திருமுறைகளில் மேற்கோள் காமிச்சிருப்பாங்க. அகர முதலானை அணி ஆப்பனூரானை பகரும் வினையுடையார் வினைப்பற்று அறுப்பாரேன்னு ஞானசம்பந்த பெருமான் அகர முதலானை என்று திருக்குறள் வரி எடுத்து காண்பிக்கிறார். அதே போல் நெல்வாயில் அறத்துறை என்கின்ற ஊரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். சிவபெருமானை பற்றி பேசும் பொறிவாயில் ஐந்தவித்தான். இது திருக்குறள் இல்லையா? திருக்குறளில் முதல் அதிகாரத்திலே வந்துடும். அதேமாதிரி என் குணத்தான் தாளை வணங்கா தலை, அது பெருமானுக்கு என் குணம் இருப்பதை பல இடங்களில் காண்போம். அதனால் திருக்குறள் என்பது நமக்கு உள்ள மிகப்பெரிய சாஸ்திரம். அதில் விட்டு போனதாகி வீட்டுப்பாலை தான் நாம் இப்போ இங்கே படிக்க போகிறோம். அதை நமக்கு அருளி செய்தவர் மாவதி சிவாச்சாரியார் என்று பார்க்கிறோம். சரிதானே? இந்த திருவருட்பயனை அருளி செய்த உமாதி சிவாச்சாரியாருடைய காலம் நமக்கு கிட்டத்தட்ட 1213 வருஷம் என்று கிட்டத்தட்ட சொல்கிறார்கள். அவர் 7 எடுத்த 200 என்று சொல்கிறார். 7 35 235 1235 7 எடுத்த 200ன்னு சொல்லுகிறார். சகம்னா சக வருஷம். சக வருஷம்னு எழுதுறாங்க தெரியுமா? பத்திரிகைலாம் எழுதிருப்பாங்க. பழைய பத்திரிகைலாம் பார்த்தோன்னா சக வருஷம் 1900 இந்த வருஷம் அப்படின்னு எழுதிட்டு பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் சக வருஷம்னா என்ன? அது நம்ம தமிழ் வருஷத்துலலாம் பயன்படுத்துகிறோம். இப்போ குரோதி நடக்குது, அது கிடையாது. சக வருஷம் என்பது சாலிவாகன சகாப்தம் என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை சாலிவாகன சகாப்தம் கேள்விப்பட்டது இல்லையா? சரி. சாலிவாகனன் என்கின்ற ஒரு அரசன் இருந்தான் வடநாட்டில். அவன் விக்ரமாதித்த ராஜாவை ஜெயித்த வருஷத்தை அவன் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்து அவன் விக்ரமாதித்தனை ஜெயிச்ச வருஷத்துலேருந்து இத்தனாவது வருஷத்தில் இது நடக்குது, விக்ரமாதித்தனை ஜெயிச்ச வருஷத்துலேருந்து இத்தனாயிரத்தில் இது நடக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கான். நம்ம தமிழ்நாட்டு கேலண்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஜிஓஸில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவள்ளுவர் பிறந்ததுலேருந்து இப்போ நடக்கக்கூடிய வருஷத்தை திருவள்ளுவர் ஆண்டுன்னு கணக்கு. 32 வருஷம் ப்ளஸ் பண்ணிக்கணும். 2024 + 32 பண்ணால் எவ்வளவு? 24 32 56. அப்போ இப்போ திருவள்ளுவருக்கு எத்தனை வயசு ஆகுது? அப்போ 2056 வருஷம் ஆகுது. அப்போ இப்போ திருவள்ளுவர் ஆண்டு 2056. விளக்கம் புரியுதுங்களா? அதே மாதிரி சாலிவாகன ஆண்டுன்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அந்த சாலிவாகன ஆண்டு 1275. அந்த வருஷத்தில் அவர் தன்னுடைய போற்றி பகரோட இது சங்கற்ப நிராகரணம் என்கிற நூலை அவர் படைத்ததாக மாவேஸ்வராச்சாரியர் குறிப்பிட்டிருக்கார். விளக்கம் புரியுதுங்களா? சாலிவாகன சகாப்தம் 1275 வருஷத்துக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வருஷம் 1313 என்று நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஆண்டு காலத்தில் உமாவேஸ்வராச்சாரியர் வாழ்ந்ததாக ஒரு கருத்து இருக்குது. அந்த வருஷம் 1313 வருஷம் சிதம்பரத்தில் நடராஜாவுக்கு திருவிழா நடக்குது. ஆணி திருமஞ்சனம் இப்போ வரப்போகுது அடுத்த வாரத்தில். ஆணி திருமஞ்சனத்தினுடைய 6வது திருநாள் அன்னைக்கு தேர் மண்டபத்தில் உட்கார்ந்து அந்த தேரா என்பர் நிறையில் இருக்கக்கூடிய அந்த அவையில் புறச்சமயங்களை எல்லாம் வாதல வென்றார் என்கின்ற குறிப்பை தன்னுடைய போற்றி பகருடைய இதில் சங்கற்ப நிராகரணம் என்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கார். அதனால் அவருடைய காலம் எவ்வளவு? 1313 வருஷம் என்பதாக ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. சரிதானே? சரி, இப்போ இதெல்லாம் இந்த நூலை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அறிமுக செய்திகள். இப்போ இந்த நூலில் நமக்கு இந்த நூலுடைய அமைப்பு என்ன, அடைவு என்னன்னு பார்க்கும் பொழுது, எப்படி திருக்குறளில் அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அது போலவே இந்த நூல்லையும் அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 10 ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை பாட்டு திருக்குறளில்? 10 பாட்டு. அதே போல் இங்கேயும் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு. 10 அதிகாரத்துக்கு 10 பாட்டு வீதம் மொத்தம் எத்தனை பாட்டு வராம்பா? 100 பாடல், ஒரு காப்பு செய்யல் சேர்த்து 101 பாடல். இந்த திருவருட்பயன் இந்த 101 பாடல் நம்ம படிக்க வேண்டும்.
விளங்கப்படுதுன்னா எல்லாமே திருக்குறள் போலவே தான் இருக்கும். இந்த அதிகாரங்களை சொல்லுகின்றேன், எழுதி கொள்ளுங்கள். முதல்ல 13 நிலை. முதல் அதிகாரம் அதிகாரங்கள் 13 நிலை. நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பதினா இறைவன், முதுனா வயதானது. சாமிக்கு ரொம்ப வயசாயிட்டா. சிவருமானுடைய பழமை என்ன என்பதை இதில் பேசுகின்றோம். முதுமைனா என்ன அர்த்தம்? பழமை, ரொம்ப காலமாக இருக்காருன்னு அர்த்தம். அவருடைய பழமை என்ன, பெருமை என்ன, அவருடைய தன்மை என்ன என்கிற விஷயங்களே அந்த அதிகாரத்தில் பேசப்படுறோம் அர்த்தம். அப்போ பெருமானுடைய புகழ் அதில் வருது 13 நிலையில். சரிதானே? பெருமைகள் நாதி முப்பொருள்கள் என்னென்ன? அப்போ ரெண்டாவது யார் வராதுல? அப்போ உயிர் அவை நிலை. ரெண்டாவது அதிகாரம் உயிர் அவை நிலை. அப்போ இதில் யாரை பற்றி பேச போகிறோம்? உயிர்களை பற்றி பேச போகிறோம். உயிர் அவை நிலை. உங்களுக்கு எப்படி பாடம், அறிமுக பாடம் நடந்து அதே ஆர்டரில் வருது பார்த்தீங்களா? அதில் உயிர் அவை நிலை. அவன் அடுத்தது யார் இருக்காப்பா? இருள் மல நிலை. 3வது அதிகாரம் பேரு இருள் மல நிலை. இருள் மல நிலை. அடுத்தது அருள் அது நிலை. அருள் அது நிலை. திருவருளுடைய தன்மை என்ன என்பதை சொல்வது. அருள் அது நிலை. திருவருளுடைய பெருமைகளை கூறுவது. ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, வரவே இல்லை. நிறைய பேர் அது வரவங்க கூட வரல. மாதத்துக்கு ஒரு வகுப்பு தானே வைக்கிறோம். மற்ற வகுப்புலாம் நீங்கள் நிறைய வைக்கிறதுனால அதுக்கு வர மாட்டாங்களே. இது ஒரு அது மாதிரி திருவாசகம் முற்றுவதல் அப்படி இல்லை. இது அப்படியே இங்கே வர மாட்டாங்க, வகுப்பு வர மாட்டாங்க. ஒரு வகுப்பு பிடிக்கிறே அவங்களுக்கு. பரீட்சை எழுத அளவு பண்ணுவீங்க எல்லாரையும். எல்லாரும் இப்போ பரீட்சை எழுதுவாங்கடா இல்லையா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் லிஸ்ட்டில்? 35 பேரா? 35 பேருக்கு அட்டண்டன்ஸ் இருக்கா? பரீட்சைக்கு எனக்கு 35 பேர் வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். அதனால அடுத்தது திருவருளுடைய பெருமை பேசணுமா? திருவருள் நமக்கு எப்படி உபகாரம் பண்ணுகிறது என்று பார்க்கும் பொழுது திருவருள் உருவம் எடுத்து வருகிறது. அருள் உரு நிலை. அதுக்கு பேர் என்ன? அருள் உரு நிலை. அருள் உரு நிலை உருவெடுத்து வந்தால் அதுக்கு பேர் என்ன? யார் அது? அருள் குரு உருவெடுத்து வந்தால் அது யார்? அவர் குருநாதன். குருநாதனுடைய பெருமையாக அங்கே பேசுகிறார்கள். அருள் உரு நிலை. அருள் உரு நிலை. குருநாதன் வந்தாச்சு. ஆனால் வந்தோடனே அவருடைய பெருமை தெரிஞ்சு போயிடுமா நமக்கு? உடனே ஆஹா நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு விழுந்துருவோமா? அப்போ அவரை அறிந்து கொள்வதற்கு முறை இருக்கு இல்லையா? அறியும் நெறி. அறியும் நெறி எதனா அதிகாரம்? அது ஆயுதம் வந்திருக்கா? அறியும் நெறி. அடுத்து உயிர் விளக்கம். குருநாதனுடைய தொடர்பு ஏற்பட்டு போச்சுன்னா உயிர் என்ன ஆகும்? அடுத்தது விளக்கம் அடையுது. உயிர் விளக்கத்தை விட்டு உயிர் விளக்கம் ஏற்பட்ட உயிர் இன்பத்தை அடையும். இன்பத்தை அடையும். அப்போ இன்புறு நிலை. உயிருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய சாதனமாக்கிய திருவேந்தெழுத்தினுடைய பெருமை பேசக்கூடிய அதிகாரம்
ஐந்தெழுத்து அருள்நிலை. ஐந்தெழுத்து அருள்நிலை திருவேந்தெழுத்தினுடைய பெருமை. அந்த அதிகாரத்திலே பேர் தெரியுது இல்லையா, ஒவ்வொன்றத்துல என்ன அர்த்தத்தில் பேச போறாங்கிறது தெரியுது பாருங்க. ஐந்தெழுத்து அருள்நிலை. பத்தாவது நிறைவு அதிகாரம் அணைந்தோர் தன்மை. அணைந்தோர்னா எதை அணைந்தோர்? திருவடியத்தை அணைந்தோர். திருவடி அணைஞ்சவங்களுடைய தன்மை என்ன, ஜீவன்முக்தருடைய தன்மை என்ன என்பதை இதில் பேசுகிறோம். அணைந்தோர் தன்மை. பத்து அதிகாரம் இல்லையா? இந்த 10 அதிகாரத்தில் நாம் முதல்ல பார்க்க இருப்பது அணைந்தோர் தன்மையா 13 நிலை. ஏன்னா அதுதான் முதல் அதிகாரம். அதனால முதல் அதிகாரம் பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு காப்பு செயல் இருக்கா பௌத்தத்தில்? அது கணபதி காப்பு. காப்புனாலே யார் காப்பு கூப்பிடுவோம்? நம்ம விநாயகர் தான் காப்பு செய்ய வேண்டும். ஏன் காப்பு செய்யணும்னா நமக்கு தடை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக. நூலாசிரியர் காப்பு செஞ்சிருப்பார், பாடியிருப்பார். எதற்குன்னா அவருக்கு நூல் செய்வதில் தடை வரக்கூடாது என்பதற்காக இல்லை. அவருக்கு எந்த தடை வராது. ஏன்னா பாடினவங்க அருளாளர்கள். அவர்களுக்கு எந்த இதுவும் வர ஜாக்கிரத்தில் அதீதத்தை செய்யக்கூடியவர்கள். அவர்கள்லாம் ஜாக்கிராதீதத்தில் இருக்கிறவங்க ஜீவன்முக்தர்கள். ஆனால் மரபு பற்றி அவர்கள் எல்லாம் காப்பு செய்கிறார்கள். படிக்கக்கூடிய நமக்கு தடை வந்துடக்கூடாது என்பதற்காக. உண்மையிலக்க 2 வகுப்பில் படித்தோம் இல்லையா? 2 வகுப்புல படித்தோம், 2 நாளில் படித்தோம். 2 நாளில் படித்தோம். ஒரு நாளைக்கு 3 வகுப்பு மொத்தம் இல்லையா? அதனால ஒரு நாளைக்கு 3 செஷன் வச்சுக்கிறோம். 3 செஷன் 3 வகுப்பு கணக்கு தான். 3 வகுப்புங்கிறது நம்ம கணக்கு தான். ஆமாம், 6 வகுப்பு படிச்சிருக்கோம். உண்மையிலக்கம் வேகமாக போணுச்சு. ஆனால் இது கொஞ்சம் வேகமாக போகாது, பொறுமையாக தான் போகும். ஏன்னா உள்ள நிறைய நுட்பமான வார்த்தைகள்லாம் இதுக்குள்ள இருக்கு. உண்மையிலக்கம் உங்களுக்கு வேகமாக போனதுக்கான காரணம் என்ன உங்களுக்கே தெரியும். அதில் பாதிப்பாட்டு என்ன, இந்த அட்டவணை தான் இல்லையா? அதனால் இது எளிதாக இருந்தது. ஆமாம், அதுக்கு மேலே தான் அந்த 2வது நாள் தான் கொஞ்சம் இதாக போச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் போகும் இந்த சாஸ்திரம். பார்ப்போம் சாமி திருவருள் எப்படி இருக்குங்கிறத. அதனால் இந்த முதல் பாடல் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று காண் அப்படின்னார். அதான பாட்டு? நற்குஞ்சரக்கன்று அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குஞ்சரம்னா என்ன? குஞ்சரம்னா யானை. குஞ்சரம்னா யானை. குஞ்சரத்து உரியர் போலும் குற்றினை குமைப்பர் போலும் இரிய அன்று வேலைவாய் பந்தெழுந்த நஞ்சனி மிடற்றர் போலும் நாகவீச்சரவனாரே என்று அப்பர் சாமி பாடுறாங்க திருநாகேஸ்வரத்தில். குஞ்சரத்து உரியர் போலும் யானை உரிச்சார்லே அது சொல்றார். கூற்றினை குமைப்பர் போலும். கூற்றுனா யமனை உதைச்சார். விஞ்சயரு இரிய அன்று தேவர்களெல்லாம் பயந்து கொண்டு ஓட வேலைவாய் வந்து எழுந்த தேவர்களெல்லாம் பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு வந்து எழுந்த நஞ்சு அணிமிடற்றர் போலும். அந்த நஞ்சத்தை கண்டத்தில் வைத்துக்காரு போல் இருக்கு. அவர் யாரு? நாகவீச்சரவனாரே. அதில் குஞ்சாரம்னா யானைன்னு வருகிறது இல்லையா? குஞ்சாரம்னா யானை. அப்போ குஞ்சார கன்றுனா யானைக்குட்டின்னு அர்த்தம் இல்லையா? யானைக்கன்றுங்கிறது யானைக்குட்டியை குறிக்குது. அப்போ இங்கே யாரை துதிக்கிறாங்க? விநாயகர். அப்போ யானைக்குட்டி அவர்னு ஆகிட்டார். அப்போ யானை யாரு? சாமி தான் யானை இல்லையா? சாமி யானை. பிடி அதன் ஒரு ஊமை போல மிகு கரி அதுன்னு பாடுறோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடினா பெண் யானைன்னு அர்த்தம். பிடி அதன் உரு உமை கொலன்னார். பெண் யானையினுடைய வடிவத்தை அம்பாள் கொள்ள இல்லையா? அப்போ சுவாமி என்ன வடிவம் எடுத்திருப்பாரு? ஆண் யானையோட வடிவம் எடுத்திருப்பார். அவர் ஆண் யானையாக ஆனார், இவங்க பெண் யானையாக ஆனாங்க. 2 பேரும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் தான் குட்டி யானைன்னு பேர் இல்லையா? அதுதான் விநாயகப் பெருமான் இல்லையா? விநாயகப் பெருமானுடைய சரித்திரத்துக்கு பல புராணங்கள் இருக்குது. ஆனால் தேவாரம் அது எதை ஏற்றுக்கொள்கிறது? ஆண் யானையும் பெண் யானையுமாக சாமி அம்பாள் இணைந்து உண்டான விநாயகருடைய சரித்திரத்தை தான் நமக்கு இந்த பாடல் இன்னும் 2-3 தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விநாயகப் பெருமான் நமக்கு என்ன செய்வார் என்றால் நம் மனதில் எழக்கூடிய தேவையில்லாத ஆசைகளை எல்லாம் நீக்குவார்.
விநாயகப்பெருமான். நம்ம காரியங்களுக்கு தடை யார்? நம்மளோட விருப்பங்கள் தான் இல்லையா? அதனால் பலபல காமத்தராகி பதைத்தழுவார் மனத்துள்ளே களமளக்கிட்டு திரியும் கடி கணபதி எனும் களிறு வளமேந்து 2 சுடரும் வான்கையிலாய மலையும் நலமார் கெடிலப்புணலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்னார் அப்பர் சாமி. அதனால் பலபல காமத்தராகி பதைத்தழுவார் மனத்துள்ளேன்னர், மனத்துக்குள்ளே களம் அளக்கிட்டு திரியும் கடி கணபதி எனும் களிறு என்று விநாயகப் பெருமானை துதிக்கிறார். அப்படி அந்த நற்குஞ்சரக்கன்று நல்லவர், குஞ்சரக்கன்றாக இருக்கக்கூடியவர், யானையை போல இருக்கக்கூடியவர், நன்னினால்னா அவர் நம்மளை அடைந்தாலும் சரி, நாம் சென்று அவரை அடைந்தாலும் சரி. விநாயகர் நன்னுதல்னா நெருங்குதல்னு அர்த்தம். நன்னுதல்னா நெருங்குதல். அப்போ நாம் போய் அவரை அடைந்தாலும் சரி, அவர் நம்மளை அடைய மாட்டார். அவருக்கு என்ன தேவை இருக்குது நம்மளை அடையணும்னு? நாம தான் சென்று அவரை அடைய வேண்டும், அவருடைய திருவடியை சென்று அடைய வேண்டும். பெருமானே, நாங்கள் இன்றைக்கு திருவருட்பயன் சாஸ்திரம் படிக்க இருக்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு 100 பாடல்களையும் சம்பூர்ணமாக படிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடத்தை விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமானிடத்தை விண்ணப்பித்துக் கொள்வோம். அதான் நன்னினால் கலைஞானம். கலைஞானம்னா அறிவு, கலையும் ஞானமும். கலை என்பது படிப்பறிவு, ஞானம் என்பது சிவபெருமானுடைய சிவஞான போதம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிறையா படித்து ஒரு 10 டிகிரி வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதா அவருக்கு ஞானம் இருக்குன்னு ஏதாவது விஷயம் இருக்கா? ஒருத்தர் படிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் ஒன்றும் அறிவே இல்லைன்னு அர்த்தமாக இருக்கா? அறிவு என்பது படிப்பிலிருந்து வர்றது கிடையாது, ஞானம் என்பது நூல்லேருந்து வர்றது கிடையாது. ஞானம் என்பது என்ன? ஞானம்னா என்ன? பக்குவ நிலை. வேற பக்குவ நிலை தான் ஞானம் என்பதற்கு சேக்கிழார் விளக்கம் சொல்கிறார். ஞானம் ஈசன்பால் அன்பு அப்படின்னார். ஞானம்னா என்னது? ஈசன்பால் அன்பு. அவ பெருமான் மீது அன்பு வச்சாதான் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஞானம் இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி பெருமான் மீது அன்புனா என்ன? அடுத்த கேள்வி வந்துருக்கு. இப்போ சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி. கண்ணப்ப நாயனார் என்ன படித்தார்? கண்ணப்ப நாயனார் என்ன படித்தார்? ஸ்கூல் போனாரா? காலேஜ் போனாரா? ஏதாவது யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தார் எங்கேயாவது? ஆனால் காட்டுவாசி அவர் என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பாரு கூட நமக்கு தெரியாது. ட்ரைப், பழங்குடி இனத்தில் இருக்கார் அவர். கலாச்சாரம் ஒன்றும் நம்மளை மாதிரி நாகரிகம் அடைந்த கலாச்சாரம் இல்லை. ஆனால் அவரை பற்றி சுந்தரமூர்த்தி சாமி எப்படி பாடுறாங்க? கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பன் இன்னார். கலைனா என்ன சொன்னான்ப்பா? படிப்பறிவுன்னு. கலை மலிந்த சீர் நம்பினர். அப்போ படித்ததுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா சிவபெருமான் மீது அன்பு இருக்கிறது தான். அப்போ நம்ம எல்லாரோடையும் அதிக அன்பு சாமி மேலே வச்சவர் யார்? அப்போ அதிகம் படித்தவர் யார்? அவர் தான் இல்லையா? அதனால தான் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பு இன்மை கண்டபின் அப்படின்னார். மணிவாசக பெருமானே என்ன மாரி ஒரு அன்பு, கண்ணப்பெரும் போல ஒரு அன்பு என்னால் கூட வைக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய அன்பு என்பது பெருமானுக்கு வலிக்கும் என்று நினைச்சா இருப்பாருங்க, பெருமானுக்கு பசிக்கும்னு நினைச்சா இருப்பாருங்க இல்லையா? தரித்திலர் இது தேனுடன் கலந்தது தித்திக்கும் நாயநீரே என்று பெருமானுக்கு அந்த பன்றியினுடைய இறைச்சியை தேனில் தொட்டு சாமி கூடுறார். தேனுடன் கலந்தது இது தித்திக்கும் நாயநீரே, நல்லா இருக்கும் சாப்பிடுங்கிறார் சாமிகிட்ட போய். ஒரு நாள் சாமிக்கு அப்படி நம்ம நிவேத்தியம் பண்ணிருக்கோமா? என்னைக்காவது ஒரு நாள் சாமி இழைச்சி போயிட்டாரு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? எண்ணி பாருங்க. சாமி இழைச்சிட்டா, அவர் இழைச்சிட்டான்னு கவலைப்படுறாரு. அதான் பார்க்குறாரு, சாமியை பார்க்குறாரு. குடுமித்தேவர் பார்த்தோன்னே மச்சிது செய்தார் யாருன்னு கேட்டார். இவர் மேலே நிறைய இலை போட்டிருக்காங்க, பூ போட்டிருக்காங்க, இவர் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மச்சிது நல்ல உயர்ந்த செய்கை, இதை செய்தது யார் அப்படின்னு கேட்டார். நானும் பக்கத்தில் சொன்னான், முன்னாடி உன் தந்தையோடு மாவேட்டை ஆடி இங்கே வந்த பொழுது ஒரு பார்ப்பனன் முன்னாடி இந்த காரியத்தை செஞ்சதை நான் பார்த்துருக்குறேன், இன்றும் அவர் தான் செஞ்சுருக்க முடியும் ஆனால் நான் நம்புகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றான். ஊட்டி முன் பறைந்து வாயில் எதே சொல்லிக்கொண்டே சாமிக்கு இப்படி இப்படி சாதம் கொடுத்ததை நான் பார்த்தேன், சாப்பாடு கொடுத்ததை பார்த்தேன், நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஓ, இவருக்கு இது இனியது போல இருக்கு, இதையே நானும் செய்வேன் என்று சாமிக்கு அதை செய்ய போகிறார். அவர் வேற ஒன்றும் அவருக்கு செய்ய தெரியல. அப்போ தான் பார்க்குறாரு. உடனே அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா குருக்களுக்கு சாப்பாடு என்ன? சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், இதெல்லாம் குருக்கள் கூட்டு சாப்பாடு. சாமிக்கு எதை நைவேத்தியம் பண்ணுவாங்க? அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாமி நைவேத்தியம் பண்ணுறோம். இவங்க என்ன சாப்பிடுவாங்க? மாம்சம் சாப்பிட்றாங்க. அதனால் இதுதான் அவர் சாப்பிட்றது போலன்னு இவர் நினைத்து கொண்டார். அதெல்லாம் ஓடி சென்று வேட்டையாடுறாரு. கீழே போய்
வேட்டையாட்டு வந்தோடனே சாமிப்பா சொல்கிறாரு, இளைத்தி நீர் நாய நீரே, இழைச்சிட்டீங்க அதுக்குள்ளே நீங்கள் கீழே போய்ட்டு வரதுல இழைச்சி விட்டீங்களே, பசினால உங்களை வாடிட்டீங்களா, ரொம்ப ரொம்ப பசிச்சுதா சாமின்னு கேட்குறாரு சாமிகிட்ட. ஒரு நாள் நம்ம கேட்டிருப்போம் அது மாதிரி சாமி, சாமிக்கு தானே வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறோம். சாமி நேராக பார்த்தா தான் சொல்லுவோமா, திருமேனியிலே இந்த உணர்வு நமக்கு ஏற்படணும். ஆலயந்தானும் அரணென தொழுமேனு சிவஞானம் போதும். ஆலயத்தில் உள்ள திருமேனியே சுவாமியாகவே நம்ம பாதிக்கக்கூடிய மனதில் நமக்கு வரணும். முதல் ஆலயந்தானும் அரணென தொழும்னார். அடி சாமியை பார்த்து அப்படி அன்பு செய்தார். அதனால தான் கண்ணோட்டம் உடையார் கண்ணுடையார்னார் திருவள்ளுவர். அப்படி இல்லாதவங்க முகத்திரண்டு புண்ணுடையார்ன்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், கண்ணுடையோர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னார். கல்வி யார் கற்றிருக்கிறானோ அவனுடைய கண்ணில் அவன் முகத்தில் இருக்க ரெண்டு தான் என்னவா, கண்ணு. பத்தி படிக்காதவன் முகத்தில் இருக்க ரெண்டு என்னது, புண்ணுன்ட்டார். அதே கருத்தை வச்சுங்க எல்ஹெச்எஸ். இப்போ இன்னொரு குரல் சொல்றாரு, கண்ணோட்டம் உடையோர் கண்ணுடையார்னார். அப்போ கண்ணோட்டம் உடையவர் தான் கண்ணுடையோர். கண்ணோட்டம் இல்லைனாலும் கண்ணு கிடையாது, கல்வி இல்லைனாலும் கண்ணு கிடையாது. அப்போ கல்வி கண்ணு, கண்ணு கண்ணோட்டம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தெரியுது. கண்ணோட்டம்னா என்ன, இரக்கம்னு அர்த்தம். இறக்கப்படக்கூடியவனுக்கு தான் கல்வி அறிவு இருக்குன்னு அர்த்தம், எவ்வளோ படித்தாலும். அதனால் இப்போ சாமி மீது யார் இறக்கப்பட்டாப்பா, கண்ணப்புறாயினார். அப்போ எல்லாரோடய அதிக படிப்புடையவராக ஆகிட்டார் இல்லையா. அதனால் கலை மலிந்த நேரம் வர. அதனால் கலை என்பது கல்வி அறிவு, ஞானம் என்பது பக்தி, சிவபெருமான் மீது அன்பு. இது இரண்டுமே நமக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயமே இல்லைங்கிறார். கலையும் ஞானமும் ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் இது ஒரு விஷயமா, எப்போ விநாயகரை துதிச்சிங்கன்னா நற்குஞ்சர கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்றுன்னு இருக்கு இல்லையா, அது எப்படி படிக்கணும், கற்கும் சரக்கு அன்றுன்னு படிக்கணும். கற்கும் சரக்கு என்றுன்னு என்ன அர்த்தம், உட்காந்து அதுக்காக நீங்கள் டைம் பண்ண வேண்டியதில்லை. விநாயகரை கும்பிட்டாலே உங்களுக்கு என்ன வருமா, கலைஞானம் வந்து விடும். இதை உட்காந்து நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. அது கற்கும் சரக்கு அன்று, அதில் கற்குஞ்சரக்குன்னு இருக்கும். அதில் கடையில் வாங்குகிற சரக்கு மாதிரி சரக்குன்னார். அது சரக்கு, பெரிய சரக்கு இல்லைன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், விநாயகருடைய கணகர் நமக்கு இருந்ததுன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கற்கும் சரக்கு அன்று கான் என்று சொல்லி விநாயகரை துதிக்கிறார். விளக்குதான் சொல்றது. என்ன பட்டது, என்ன பாட்டு, என்ன வரல உங்களுக்கு. சரி பார்ப்போம். அப்படி இந்த கற்குஞ்சரக்கன்று நன்னினால் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். அவ்வளோதான். கற்குஞ்சரக்கன்றுன்னு படித்த மாதிரி கற்குஞ்சரக்கன்றுன்னு படிச்சிடக்கூடாது, கற்கும் சரக்கன்றுன்னு பிரித்து படிக்கணும். இல்லைங்களா? சரிதானே? அதிகாரத்துக்குள்ளே போகலாமா? முதல் பாடலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருவள்ளுவர் பாடிய முதல் பாட்டு பாடியே பாடி வச்சிருக்காரு. திருவள்ளுவர் முதல் பாட்டு என்ன, நகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகம். இன்னும் நேரம் ஆகலைங்க, தொடங்கி 1 மணி நேரம் ஆகலை, முடிச்சோடனே கொடுங்க. இன்னும் 1 ஹவர் ஆகவே இல்லை, ஆரம்பிச்சு வகுப்பு ஆரம்பிச்சு முடிச்சோடனே கொடுங்க. ஆறிடுமா? சரி, அப்போ தண்ணீருக்கு சாப்பிட்டு வந்துருங்க, போய்ட்டு வாங்க, வந்து தொடங்கும்.